ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 5.2. 5.1 பார்த்துட்டோம். 5.2ல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஏ யூனிஃபார்ம் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் ஆர் a small disk of radius r by 2 is cut and removed as shown in the diagram. Find the center of mass. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதை நம்ம சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு சர்க்கிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது எங்கே இருக்குன்னா சென்டரில் இருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அந்த சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது சென்டரில் தான் நமக்கு இருக்கும். இந்த டயகோனல் கட் பண்ணால் இங்கே தான் சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது இருக்கும். இப்போ அவங்க டேட்டா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, r/2, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம ரேடியஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ரேடியஸில் ஹாஃப், அப்போ ரேடியஸில் ஹாஃப்னால் r/2. சப்போஸ் ரேடியஸ் 10 சென்டிமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா r/2ங்கிறது நமக்கு 5 சென்டிமீட்டர் நமக்கு இருக்கும். அப்போ அந்த 5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இங்கேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் எடுத்துன்னு வச்சுக்கோ. இப்போ நமக்கு கட் ஆகுது. ஓகே, இது நமக்கு கட் ஆகிடுச்சு. அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா r/2 இந்த ரேஞ்சில் நமக்கு இருக்குது. இதை நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எந்த இடத்துல இருக்கும்? இது கட் பண்ணாத போது சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது இந்த இடத்துல இருந்திருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே போயிருக்கும் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. சப்போஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல வந்திருக்கிறதா நாம் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டோட்டலாக நம்ம மாஸ் எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M. இந்த டிஸ்கோட டோட்டல் மாஸ் கேபிட்டல் Mன்னு எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணது அந்த கட் பண்ண டிஸ்கோட r/2 ரேடியஸை கட் பண்ண டிஸ்கோட மாஸை நம்ம ஸ்மால் எம்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் மாஸ் இப்போ நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M மைனஸ் ஸ்மால் எம், இந்த அளவுக்கு நமக்கு வேரியேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இதை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரிமைனிங் போர்ஷனுக்கான சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, சொல்யூஷன் பார்க்கலாம். Let us consider the mass of the uncut filled disk Bm. ஓகே, கட் பண்ணாத போது இருக்கக்கூடிய மாஸை நம்ம mன்னு எடுத்துக்கலாம். Its center of mass would be at the geometric center of the disk on which the origin coincides. Okay, let the mass of the small disk cut and removed m, அதை நம்ம ஸ்மால் மாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் m அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, அதனுடைய கட் பண்ணக்கூடிய அந்த r/2 ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்கு அதனுடைய மாஸை நம்ம ஸ்மால் எடுத்துட்டோம். இன் சென்டர் ஆஃப் மாஸ் அட் த பொசிஷன் r/2 அட் த ரைட் சைட் ஆஃப் த ஆரிஜின் ஆஃப் த ஃப்ரம் த ஃபிகர். இது நாமளும் அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, இந்த இடத்துல தான் இருக்குதுங்கிறத நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். சரியா, அதே போல் இந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குங்கிறதையும் நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கட் பண்ணோம் இல்லையா, இந்த கட் பண்ணனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எந்த இடத்துல இருக்குன்னா அதோட சென்டரில் தான் நமக்கு இருக்கும். ஓகே, அப்போ இந்த பக்கம் சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது இந்த கட் பண்ணது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய சர்க்கிளோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குதுன்னு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது சென்டர்லேருந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்னங்கிற வேல்யூ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்குது சென்டர்லேருந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ r/2 டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் மாஸ் mன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே நம்ம பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டத்தை அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பிரின்சிபல் மொமெண்டத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த ரிமைனிங் மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். Hence, the remaining portion of the disk would have its center of mass to the left of the origin, say at a distance x ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் பார்க்குறோம். அப்போ ஒரு மாஸ்க்கான வேல்யூ மாஸ், இந்த ரிமைனிங் போர்ஷனுக்கான மாஸ் m மைனஸ் m இன்ட்டு டிஸ்டன்ஸ் எக்ஸ், தென் ரிமைனிங் இருக்க அந்த கட் பண்ணதோட மாஸ் சென்டர் ஆஃப் மாஸ் m, அதோட டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து எவ்வளோ, சென்டருங்கிறது நமக்கு எப்பயுமே பொசிஷன் வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இதை மறந்துடாதீங்க. மாஸ் இன்ட்டு பொசிஷன் வெக்டார், டிஸ்டன்ஸும் சொல்கிறது பொசிஷன் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் கட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா r/2 டிஸ்டன்ஸில் கட் பண்ணோம். அப்போ m இன்ட்டு r/2. அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம m இன்சைட் கொண்டு வந்துடுறோம். ஓகே, சாரி, m/m இன்சைட் கொண்டு வந்துடுறோம். அப்போ m/m மைனஸ் m இன்ட்டு r/2. ஓகே, இஃப் சிக்மா இஸ் த, இங்கே நம்ம சிக்மாங்கிறது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி, அதுக்கான டெஃபினேஷன் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா.
ஒரு யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ மாஸ் இருக்கோ அதை நம்ம சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். இது நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் ஏரியா M/N சொல்லும். இங்கே நம்ம சர்க்கிள் சேஃப் இருக்கிறதுனால இந்த ஏவை என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட ஏரியாவாக πr² எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. அதான் நமக்கு இங்கே டேட்டாவில் தந்துருக்கிறது. சிக்மா ஈக்குவல் டு M. Mங்கிறது டோட்டல் டிஸ்க் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், மறந்துடாது. டிவைட் பை, ஏன்னா ஸ்மால் எம்னா அந்த r/2ல கட் பண்ணாத நம்ம எடுத்துப்போம். இங்கே நம்ம எடுத்தது டோட்டல் எம் எடுத்துட்டோம். டோட்டல் எம் டிவைட் பை πr². தென் த மாஸ் m ஆஃப் ஸ்மால் டிஸ்க். ஓகே, இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது சிக்மா இன்ட்டு πr² ஈக்குவல் டு m. அப்போ அது ஸ்மால் எம்முக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ ஸ்மால் எம்முக்கு இதே தான் ஃபார்முலா. இப்போ m ஈக்குவல் டு சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டிக்கான சிம்பிளாக யூஸ் பண்ணுறது சிக்மா, சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணுறது πr². பட் இங்கே நமக்கு ஸ்மால் எம் எடுத்ததுனால அதனுடைய ரேடியஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r/2 நமக்கு இருக்கும். அதான் இங்கே நம்ம r/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அப்போ இதில் அப்ளை பண்ணுறோம். அப்போ சிக்மாக்கான வேல்யூ நமக்கு மேலே டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. πmr². இந்த வேல்யூ இருக்குது. அப்புறம் ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணும்போது ரிமைனிங் கிடைக்கிறது பைக்கு போய் நம்ம கேன்சல் பண்ணிட்டு எல்லாமே கேன்சல். r² cos² கேன்சல், பை கேன்சல். அப்போ ரிமைனிங் இருக்கிறது m/4 மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் இருக்கிறது. இது எம்முக்கான வேல்யூ. ஓகே, இதை நம்ம எக்ஸில் அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது x ஈக்குவல் டு m/4, அதாவது ஸ்மால் எம் இருக்கிற பிளேஸில் m/4 அப்ளை பண்ணுறோம். m/4 divided by m minus m/4 into r/2. இதை சால்வ் பண்ணால் m/4 divided by LCM எடுத்துக்கோ 4m minus m/4. அப்போ 4m minus mங்கிறது நம்ம 3m/4 எடுத்துக்கலாம் into r/2. அப்போ xோட வேல்யூ r/6. அப்போ இதுக்கு மீனிங் இந்த சர்க்கிளில் சென்டரில் இருந்து r/6 இது r/6ங்கிற டிஸ்டன்ஸில் தான் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் அதுக்கான சொல்யூஷன். சரியா, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.3. இது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சம். அடுத்து எக்ஸாம்பிள் சம் 5.3. ஓகே, இந்த மாடல் ரொம்ப ஈஸி. இங்கேயும் நம்ம பிரின்சிபல் மொமெண்ட் அப்படிங்கிற ஃபார்மேட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். The position vectors of 2 points masses 10 kg and 5 kg are minus 3 I cap plus 2 J cap plus 4 K cap meter. இது நமக்கு டிஸ்டன்ஸ். ஓகேவா, இதுக்கு டேட்டா நமக்கு டிஸ்டன்ஸ் x ஆக்சிஸில் -3ங்கிற வேல்யூ, y ஆக்சிஸில் +2, z ஆக்சிஸில் 4ங்கிற மூணு மீட் பண்ணுற இடத்துல தான் நம்ம 10 kg ப்ளேஸ் பண்ணுறோம். அதே போல் 3 I cap plus 6 J cap plus 5 K cap. இதை மீட் பண்ணுற பாயிண்டில் நம்ம 5 கிலோகிராமை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அவங்க கேட்குறது என்னென்னு பார்த்தோன்னா, இது ரெண்டு நம்ம பர்டிகுலர் பிளேஸில் ப்ளேஸ் பண்ணும்போது இது ரெண்டுக்கும் நடுவில் எந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ்க்கான காமன் ஃபார்முலா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ மாஸ் இன்ட்டு பொசிஷன் வெக்டார் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு பொசிஷன் வெக்டார். அப்போ இங்கே மாஸ் நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா m1 ஈக்குவல் டு 10 kg, m2 ஈக்குவல் டு 10 kg. அப்போ r1 பொசிஷன் வெக்டார், r2 பொசிஷன் வெக்டார். தென் இது நம்ம இந்த மாதிரி மாடலில் நம்ம போடுறோம். என்ன, இது நம்ம பிரின்சிபல் மட்டும் தான், இது நம்ம வேறு மாதிரி போடுறோம். வெக்டார் r ஈக்குவல் டு, இது நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு 5.1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். வெக்டார் ஈக்குவல் டு m1 r1 வெக்டார் ப்ளஸ் m2 r2 வெக்டார் பை m1 ப்ளஸ் m2. இதை நமக்கு சால்வ் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் நமக்கு கிடச்சிடுது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா -30 I cap ப்ளஸ் 20 J cap ப்ளஸ் 40 K cap, தென் 15 I cap ப்ளஸ் 30 J cap ப்ளஸ் 25 K cap. இதனால் சால்வ் பண்ணால் உனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -15 I cap plus 50 J cap plus 65 K cap divided by 15. இது 15 ப்ளஸ் பேஸ் பண்ணி தனித்தனியாக பிரித்து எழுதும் போது உனக்கு ஃபைனலாக -I cap plus 10/3 J cap plus 13/3 K cap மீட்டர். இதுதான் நமக்கு இந்த டிஸ்டன்ஸை தான் சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே,
நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் மாஸ். ஓகேவா, இங்கே யூனிஃபார்மாக நம்ம மாஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அங்கே நம்ம 10 மாசஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னா ஒன்றுக்கு இன்னொரு மாதம் 2 மாதத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவோ அதே தான் ரிமைனிங் மாசஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ், அதை நம்ம யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் எ பல்க் ஆப்ஜெக்ட் தென் எ ஸ்மால் மாஸ் டெல்டம். ஒரு பல்க் ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிற மாஸ் பார்ட்டிகல்ஸ் ஒன்றா எடுத்துக்கிறோம். அந்த மாஸ் பார்ட்டிகல்ஸ் நம்ம ஸ்மால் மாஸ் கன்சிடர் பண்ணிட்டு டெல்எம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆஃப் ஏ பாடி கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் ஏ பாயிண்ட் மாஸ். ஓகே, நம்ம பாயிண்ட் மாஸ் பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அண்ட் த சமல்டேஷன்ஸ் கேன் பி டன் obtain the expression for the coordinates. ஓகே, சமேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சமேஷன் நம்ம எடுக்கும் போது சமேஷன் அப்படின்னு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆட் பண்ணுறதை நம்ம சமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். இங்கே மாஸ் அப்படிங்கும் போது நமக்கு 3 ஸ்பேஸில் ஆக்குப்பை பண்ணியிருக்கலாம். அப்போ த்ரீ டைமென்ஷனில் ஆக்குப்பை பண்ணியிருக்கலாம். அப்போ ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு 3 டைமென்ஷனல் தான். ஓகேவா, ஸ்பேஸ் ஆக்குப்பை பை த ஆப்ஜெக்ட் நம்ம மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரி, ஓகே. இப்போ இதில் நமக்கு 3 டைமென்ஷன் இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் மூணுமே நமக்கு இருக்கும். அப்போ இங்கே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிஎம்ங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ், சமேஷன் ஆஃப் டெல் எம் ஐ எக்ஸ், ஐங்கிறது நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணணும், டிவைட் பை டெல் எம்ஐ. ஓகேவா, இது எக்ஸ் ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு இந்த ஃபார்முலா. அதே போல் இது நமக்கு ஒய் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாசஸ், தென் இசட் ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாசஸ். எல்லாமே நமக்கு ஐயை டிபெண்ட் பண்ணி தான். இந்த இடத்துல ஐங்கிறது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஃபஸ்ட்டுக்கு சொன்னாலும் அடுத்ததுக்கு ஐங்கும் போது நமக்கு எதை மென்ஷன் பண்ணுறதுனா வேல்யூஸை நமக்கு மென்ஷன் பண்ணணும். நம்ம சமேஷன் போடும்போது இந்த இடத்துல I = 0 to n அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டாபிக் இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. ஆன் தி அதர் ஹேண்ட் if the small taken is infinitely ஓகே வெரி ஸ்மால் மாசஸாக இருக்குது, டென்ஸ் டு 0வாக இருக்குது அப்படின்னா நாம் இந்த சமேஷன் அப்படிங்கிறது பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல். ஏன்னா இன்டெக்ரலும் நமக்கு மீனிங் என்னென்னா டோட்டல் தான். சமேஷன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் தான் நமக்கு மீனிங். அப்போ எக்ஸிஎம் ஈக்குவல் டு அங்கே நம்ம டெல் எம் இசட்னு போட்டது இங்கே எக்ஸ் டிஎம். ஓகேவா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் மாசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் டிஎம் பை இன்டெக்ரல் ஆஃப் டிஎம். அங்கே டெல்லுன்னு போட்டதில் இங்கே நம்ம என்னென்னு மாற்றிக்கிறோம்னா டி அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். அடுத்து ஒய் டிஎம் பை இன்டெக்ரல் ஆஃப் டிஎம். அடுத்து இன்டெக்ரல் ஆஃப் இசட் டிஎம் டிவைட் பை டிஎம். ஓகேவா, இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோ. இதை பேஸ் பண்ணி இப்போ நமக்கு ஒரு சம் 5.4 லொக்கேட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ் எம் அண்ட் லென்த் எல். ஓகே, இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் ஓகே, ஒரு ராடு எடுத்துக்கிறோம், யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு ராடை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ராடுக்கு நமக்கு என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு சொல்யூஷன் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு யூனிஃபார்ம் ராட் எடுத்துக்கிறோம். அந்த யூனிஃபார்ம் ராடுக்கான மாஸை நம்ம எம்னு எடுத்துக்கலாம், லென்த்தை எல்லுன்னு எடுத்துக்கிறோம். whose one end is coincide with the origin as shown in the figure diagram தந்துருக்காங்க. the rod is kept along the x axis நம்ம வச்சுக்கோம். find the center of mass. ஓகே, இப்போ நம்ம இதோட எண்டில் தான் நம்ம ஆரிஜினாக எடுத்திருக்கோம், இதை மறந்துடாத. நம்ம ஏற்கனவே இதை நம்ம சென்டரில் யூஸ் பண்ணி போட்டிருப்போம், இங்கே நம்ம எண்டில் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதே லைனை இந்த இடத்துல எடுத்திருந்த சென்டரில் எடுத்ததுன்னா ஆன்சர் நமக்கு வேறு. இது முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். இது நம்ம கார்னரில் நம்ம எடுத்திருக்கோம், அதான் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தோன்னா இப்போ டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்மால் டிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம இன்டெக்ரல் பண்ணும்போது டோட்டல் எனக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ இந்த டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது இந்த டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில் எந்த அளவுக்கு மாஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம லேம்டாங்கிற ஒரு டேர்ம் எக்ஸை நம்ம இன்வால்வ் பண்ணுறோம். போன சம்மில் பார்த்தீங்கன்னா சிக்மாங்கிற ஒரு டேர்ம் எக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி அப்படி நம்ம சொன்னோம். இங்கே நம்ம லீனியர் மாஸ் டென்சிட்டி, லீனியருங்கிறது லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, லீனியருங்கிறது லென்த், சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே லீனியர் மாஸ் டென்சிட்டி எடுத்துக்கிறோம். லீனியர் மாஸ் டென்சிட்டிங்கிறது லேம்டா ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் லென்த். சிக்மாங்கிறது மாஸ் பர் யூனிட் ஏரியான்னு பார்த்தோம், இங்கே மாஸ் பர் யூனிட் லென்த்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ யூனிட் லென்த்தில் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா டிஎக்ஸ் லென்த்தில் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
the mass of the element dm is அப்போ dmல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா dxல m/l into dx இந்த ரேஞ்சில் தான் நமக்கு இருக்கும். அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க தட்ஸ் ஆல். அப்போ இது x ஆக்சிஸில் இருக்கிறதுனால இந்த ராடை நம்ம xm ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் எடுத்துக்கிறோம், இன்டெக்ரல் ஆஃப் x dm/dm. அப்போ dmக்கான வேல்யூ அப்ளை பண்ணுறோம், x இன்ட்டு dmக்கான வேல்யூ m/l இன்ட்டு dx டிவைட் பை dm மட்டும் இன்டெக்ரல் பண்ணினா உனக்கு டோட்டல் m உனக்கு கிடச்சிரும். அப்போ இதில் 1/l வெளியே எடுத்துடுறோம், எம்முக்கு எம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே dx டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இன்டெக்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணுறோம். அப்போ எக்ஸுங்கிற டேர்மை மட்டும் நம்ம உள்ளே வச்சுக்கிறோம், ரிமைனிங் டேர்மை வெளியில் கொண்டு வந்துடுறோம். அப்போ இந்த எம்முக்கு இந்த எம் கேன்சல், அப்போ இந்த எக்ஸை மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன், எல்லை நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். அப்போ எங்கேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம், dxங்கிறது ஸ்மால் லென்த், 0லேருந்து எல் லென்த் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லுங்கிறது யூனிஃபார்மோட டோட்டல் லென்த்து. சரி ஓகே. அப்போ எக்ஸ் dx இன்டெக்ரல் பண்ண நமக்கு கிடைக்கிறது x²/2. அப்போ இதுக்கு லிமிட் 0 to 1. அப்போ இதை சால்வ் பண்ணால் 1/l இன்ட்டு l². அப்போ எல்லுக்கு ஸ்கொயர்டு கேன்சல். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா l/2 நமக்கு இருக்குது. அப்போ xcm சென்டர் ஆஃப் மாஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா l/2ங்கிற ரேஞ்சில் நமக்கு இருக்கும். சரியா? இந்த மாடல் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இது கொஞ்சம் நல்லா நம்ம பார்த்துக்கணும். சரியா?